ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? பிஎஸ் பிஸ்னஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஃபுல் அப்டேட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் லான்ச் ஆகிடும் வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? இதோட பிளான் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ப்ளஸ் நிறைய நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இந்த டாலர் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு ஹெல்ப்பிங் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஓகேங்க, ப்ராடக்ட் பேஸ்டும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு உடம்புக்கு சாப்பிட்லாமா வேண்டாமானே தெரியாது, வேறு வழி இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணி அதை வாங்க வச்சுருப்பீங்க. அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா டீ தூள் அது மாதிரி தான் ஒரு பிராண்டடு நியூவாக தயாரிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. லைவாக மார்க்கெட்டில் இருக்க நல்ல பிராண்டடோடைய கம்பெனி ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. மாதம் மாதம் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? தமிழ்நாடு கம்பெனி தான் ப்ராடக்ட், தமிழ்நாடு கம்பெனி ப்ராடக்ட்டு தான். ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு லாஸ்ன்றது யாருக்குமே இருக்காது. உங்களுக்கு இது மூலமாக சின்ன சின்ன வருமானம் கிடைக்க போகுது. கமிஷன் பேஸில் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருப்பீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு இதில் நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ண முடியும், அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறோம். ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாமா 1008 இது பண்ணுறோம். நிறைய பேர் 5000 6000 பிளான் இதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாருமே ஸ்டார்டிங் வர்றவங்க கிடைச்சது, பின்னாடி வரவங்களுக்கு கிடைக்காது. உழைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா ஏர்னிங் பண்ணுவாங்க. இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர்றவங்க சீக்கிரம் 1,00,000 ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்களால் முடியும். 1,00,000 கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வருஷத்தில் 3-4 வாட்டி கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்மளால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு 10,000 கமிஷன் மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம பொருளை அதை வாங்க போகிறோம், அது மூலமாக ஏர்ன் பண்ணுற இதை ரீடீம் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்ன பிராண்டுனா சக்தி மசாலா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிராண்டட் ப்ராடக்ட்டு தான். ஏதோ ஒரு மசாலா வாங்கி அடைச்சி நம்ம நேம் போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அது மாதிரி உதயம் பருப்பு வகைகள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பிராண்டட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கமிஷன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் தான் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களை மூலமாக யாராவது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் கமிஷன் தான் என்னென்னா, பர்ச்சேஸ் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அது ஆட்டோஃபில்லாக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தராக அந்த பக்கெட்டில் போய் இருப்பாங்க. அது ஆர்டர் வைஸ் ஒருத்தருக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பிஎஸ் க்ராசரி கிட் பேக்கேஜ். 550 ரூபா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட் யாருன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் 50 ருபீஸ். ஓகேங்களா? ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் 600 ருபீஸ்ன்னு சொல்கிறோம். இதில் என்ன கிடைக்க போகுதுன்னா, சக்தி மஞ்சள் தூள், சக்தி கரம் மசாலா, சாம்பார் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இட்லி பொடி, மிளகுத்தூள். ஓகேங்களா? இதில் சக்தி மசாலாலேருந்து இது கிடைக்கும். உதயமில் உடைச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னுவாங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு. ஓகேங்களா? இது எல்லாமே 50 கிராம் பாக்கெட், 100 கிராம் பாக்கெட்டில் தான் வரப்போகுது. என்னென்னா இது எல்லாமே மாதம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது பொருளை வாங்கி நம்ம என்னடா யூஸ் பண்ணுவோம் மாட்டுவோமா, பேருக்குன்னு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்காக விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இது மாதம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வீட்டில் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேங்க வாங்குகிற பொருட்கள் தான் இது. ஓகேங்களா? இது மூலமாக அங்கே போய் வாங்குறதால உங்கள் ஃபோன் மொபைல் நம்பர் கொடுத்து வாங்கிட்டு போய் அதில் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுன்னுவாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதிகம். ஓகேங்களா? இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன். இப்போ உங்கள் மூலமாக ஒருத்தர்
பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர்கிட்டேருந்து 50 ரூபா வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, உங்களோட இன்கமில் ஆட் ஆகும். ஓகேங்களா, அதுவே நீங்கள் 10 பேர் 15 பேருன்றது இது வந்து தாராளமாக நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம். ஆன்லைன் இது மாதிரி இருக்குது, இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க, இது மூலமாக சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் கிடைக்குன்றது நீங்கள் சொல்லி கண்டிப்பாக உங்களால் 100 பேர் 200 300 பேருக்கு மேலே வாங்க வைக்க முடியும். இது ஏன்னா இது யாருக்குமே நஷ்டம் கிடையாது. கொரியர் சார்ஜஸ் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும், உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும் எம்ஆர்பிலேருந்து. ஓகேங்களா, அப்போது நீங்கள் மாதம் 11 பேர்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாலே மாதம் உங்களுக்கு இந்த மளிகை சாமான் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். 11 பேரை நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டிங்கன்னா, இன்ட்ரோ கொடுத்து 11 பேர் வாங்கிட்டாங்கன்னா உங்கள் பக்கெட்டில் 550 ரூபா இருக்கும். அதையே நீங்கள் வந்து அடுத்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்க போகிறீங்க. ஓகேங்களா, இது அது மூலமாக உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இலவசமாகவே அந்த ப்ராடக்ட்டு கிடைச்சிருது. ப்ளஸ்ஸு ஒவ்வொரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆட்டோ ஃபில்லிங்கில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வாட்டி பை பண்ணால் கிடையாது, நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பை பண்ணாலும் நீங்கள் அந்த ஆட்டோ ஃபில் இன்கமில் உள்ள அந்த அவங்க ஐடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, குளோபல் ஆட்டோ ஃபில் கமிஷன் எப்படின்னா 5 மேட்ரிக்ஸில் 3 லெவல். ஃபஸ்ட் லெவலில் 50 ரூபாவும், செகண்ட் லெவலில் 250 ரூபாவும், 3வது லெவலில் 10,000 ரூபாவும் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோடைய ஏர்னிங்ஸ் மெத்தட். ப்ராடக்ட்டு இது தான். நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு மசாலா ஐட்டத்தை பேக் பண்ணி தரப்பாங்க, அப்படி தருவாங்க இப்படி தருவாங்கலாம் கிடையாது. சக்தி மசாலாவும் உதயம் பருப்போடைய தான், பிராண்டட் கம்பெனி தான். ஓகேங்களா, இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜாப் தேடுறவங்களாக இருக்கட்டும், பார்ட் டைமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பார்ட் டைமாகவும் இது ஒர்க் பண்ணுறது எப்படி, ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதில் கண்டிப்பாக அந்த வருமானம் கிடைக்கும். இது வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வருஷத்தில் உங்களால் 1,00,000 ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். கமிஷன் பேஸில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு வீட்டில் சமைக்கிற பொருள் தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. உங்களால் மினிமம் 500லேருந்து 2000 பேர் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக எங்கெங்கேயோ போகிறீங்க வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், நெய்பராக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருஷத்தில் கண்டிப்பாக இது மாதம் கூட பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் 200 பேர் 300 பேர் இன்னுமில்ல ஒரு 500 பேர் வந்தாலே மாதம் 25,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 500 பேரை நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்கள் அண்டரில் மந்த்லி பே பண்ண வச்சு வாங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 25,000 வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஆட்டோ ஃபில்லில் உங்களுக்கு அவங்களுக்கு 10,000 வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ ஃபில் இன்கமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணாமே கிடைக்கும். அதுக்கு ஆட்டோ ஃபில் இன்கமுக்கு என்ன எலிஜிபிள் விட்ரா பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்குது. அதுதான் ஒருத்தர் நம்ம ரெஃபரலில் இன்சென்டிவ் மூலமாக 50 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ரெஃபரல் யாருமே கட்டாயப்படுத்தி ரெஃபரல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒர்க் பண்ணணும், வேலை செஞ்சால் கிடைக்குன்ற மாதிரி இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் யாருமே ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் எங்களுக்கு வந்துடும்லாம் கிடையாது. இதில் ஆன்லைன்லேயே பை பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் இது ஆக்டிவேட் ஆகும். மறந்துடாதீங்க. நீங்கள் பேமெண்ட் பர்ச்சேஸ் நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது, ரிட்டர்னபிள் கிடையாது. ஓகேங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 4 வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, மினிமம் விட்ரா ஆகணும். நீங்கள் 500 ருபீஸ் வந்தால் நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். அட்மின் சார்ஜாக 3% மட்டும்தான் பிடிக்க போகிறாங்க. ஓகேங்களா, நான் ஒர்க்கிங் குளோபல் ஆட்டோ ஃபில் கமிஷன் பிளான்லேயும் ரெஃபரல் நாட் கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் இப்போ ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாதம் இங்கே கம்பெனியில் பை பண்ணி வாங்கிட்டு இருந்தாலே போதும். ஆனால் இந்த ஆட்டோ ஃபில்லிங் நான் ஒர்க்கிங் பிளானில் உங்களுக்கு அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு, மினிமம் 3 மந்த்ஸாவது கண்டினியூஸாக நல்லா கேட்டீங்க,
மினிமம் 3 மாதமாவது இது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ஆட்டோ ஃபில்லிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் வரும். அது விட்ரா நீங்கள் எலிஜிபிள் ஆகும். புரியுதுங்களா? மினிமம் 3 மந்த்ஸ். அப்போது நீங்கள் ஒரு 10 பேரை நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் சேர்த்தாலே 3 மாதத்துக்கு அவங்களே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஏர்னிங்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களால் கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இது இந்த மருந்து விற்கிறது, இந்த டீ தூள் பாக்கெட்டு, இந்த ஜூஸ் அப்படிலாம் கிடையாது. நம்ம அத்தியாவசியமான பொருட்கள் தான் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிறது தான். மாதம் 50 கிராம் பாக்கெட் மாதம் ஒரு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வெளியே வாங்குறத இங்கே வாங்கினாலே போதும். உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இன்கம் ஸ்லோவாக சேர்ந்துட்டுருக்கு. ப்ளஸ் கொடுத்த பைசாவுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து, ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து உங்களுக்கு பொருளும் கிடச்சிருது. ஒரு இடத்துல போய் 500 போட்டோம், 1000 போட்டோம், ஏன்னா ஒன்றுமே வரலன்றது பொறுமை வேணாம். கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். ஏன்னா இது ப்ராடக்ட் பேஸ்லேருந்து லோக்கல்லே நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு போவாங்க. அப்போ எண்ணிக்கை அதிகமாகும். ஓகேங்களா? மாதம் எண்ணிக்கை அதிகமாக மாதம் ஒருத்தர் எலிஜிபிள் ஆவாங்க. 3rd மந்த்லேருந்து அவங்களுடைய விட்ரா அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பை பண்ணுங்க, அந்த ஐடியும் ஆட்டோ ஃபில்லிங்கில் இருக்கும். 2வது மாதம் பை பண்ணுற ஐடியும் ஆட்டோ ஃபில்லிங்கில் இருக்கும். 3வது மாதம் நீங்கள் பை பண்ணுற ஐடியும் ஆட்டோ ஃபில்லிங்கில் இருக்கும். ஒரு மாதத்துக்கு 3 ஃபஸ்ட்டு விட்ரா எடுக்கிறதுக்கு 3 எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? 2வது ஐடியும் உங்களுக்கு அந்த இது வந்துடும். இதில் நீங்கள் திருப்பி இன்னொரு ஐடி போடணுன்னு கிடையாது. ஒரே ஐடியிலே நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் 50 days ஒன்ஸ் தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அட் அ டைமில் உடனே பை பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான். ஓகேங்களா? இதில் உங்கள் அட்ரஸ், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் ஜிபே, ஃபோன்பே நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. கொரியர் அனுப்புறதுக்கு உங்கள் அட்ரஸ் கம்பல்சரி கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் கொரியர் வரும். நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் தப்பாக போயிடுச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பேற்காது. நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும். கொரியர் நம்பரும் உங்களுக்கு சப்மிட் பண்ணிவிடும். உங்கள் லாகினில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் உங்களால் கண்டிப்பாக நல்லா அச்சீவ் பண்ண முடியும். வருஷத்தில் உங்களால் 1 லட்ச ரூபான்றது ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ சிபிஎஸ்சி நிறையா ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ஃபீஸே 1 லட்ச ரூபா ஆகிடுது. கரெக்டுங்களா? ஃபீஸே 1 லட்ச ரூபா ஆகிடுது. அப்போது நீங்கள் வருஷத்தில் 1000 பேரை நீங்கள் பார்த்து 3 மாதம் வாங்கி வச்சாலே 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் வரும். கரெக்டுங்களா? அப்போது இதை கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? இது எப்படி கொரியர் எப்போ டிஸ்பேச் பண்ணுவாங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் கொரியர் பிஸ்னஸ் ஸ்டாப்லேருந்து சாட்டர்டே அன்னைக்கு கொரியர் சென்ட் பண்ணுவாங்க. மண்டே டியூஸ்டே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அது எப்படின்னா எவ்ரி வீக் வெனஸ்டேலேருந்து மண்டே வரைக்கும் ஒரு ஆர்டர் மண்டேக்கு அப்புறம் வர்ற சாட்டர்டே சண்டேயில் கிடைச்சிடும். புரியுதுங்களா? எவ்ரி வீக் வெனஸ்டே டு டியூஸ்டே டு மண்டே செவ்வாய்க்கிழமைலேருந்து திங்கட்கிழமைக்குள்ளே ஆர்டர் போடுறது, நீங்கள் பை பண்ணுற பொருட்கள் எல்லாமே அடுத்த சனிக்கிழமை கொரியர் செஞ்சு திங்கள் செவ்வாயில் உங்கள் கைக்கு வந்துடும். 2 days தான் தமிழ்நாட்டுக்குள்ளே 2 days போகும். அதர் ஸ்டேட்டுக்கு தான் எக்ஸ்ட்ரா 1 day போகும். ஓகேங்களா? கொரியர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா பே பண்ணி இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி தான். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதே பேமெண்ட் கேட்வேக்குள்ளே தான் நீங்கள் பேமெண்ட்டே பண்ண போகிறீங்க. ஓகேங்க? பேமெண்ட் கேட்வே அவ்வளோ சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ப்ராப்பரான சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தா தான் பேமெண்ட் கேட்வே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் கேட்வே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் போய் அப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை முதல்லேருந்து பாருங்கள், டவுட்டை கிளியர் பண்ணிக்கிங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவோம். வெள்ளி அப்படி இல்லைன்னா
சனி ஞாயிறுக்குள்ளே லான்ச் பண்ணுவோம் நல்ல நாள் பார்த்து. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம். நீங்கள் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போயிருப்பீங்க, அது இதுன்னு போய் ஏமாந்துருப்பீங்க. நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு பொருள் கூட உங்கள் கைக்கு வந்திருக்காது. பட் இதில் அப்படி கிடையாது. ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் மார்ட்டு தான். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் மளிகை சாமான் எல்லாமே ஆட் ஆக போகுது. ஆட் ஆக உங்களுக்கு பெரிய பெரிய இன்கம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் 1 by 1 ஆட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.